வணக்கம் நண்பர்களே! கார்த்தி, தீபா சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம நவீன் வந்து ஞாபகம் வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து ஃபோன போட்டு, "கார்த்தி என்னை எப்படியாவது காப்பாத்து. எனக்கு தலை சுத்துது. எனக்கு அப்படியே வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன காப்பாத்திரு" அப்படின்னு வந்து கதறாங்க. "பயப்படாத நவீன், நான் இப்பவே வந்துறேன்" அப்படின்னு வந்து அந்த லொகேஷன கண்டுபிடிச்சு நம்ம கார்த்தியும் போய் நம்ம நவீன வந்து மீட்டுறாங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம நவீனுக்கு இந்த நிலைமைக்கு காரணமாக்குனது இந்த சிவனாண்டி முத்துவேலு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதோட அதிகாரிகளும் அந்த நேரம் நம்ம நவீன் அதிகாரிகளுக்கு அடிச்சுட்டு தான் நம்ம ராஜாவுக்கு வந்து அடிச்சிருப்பாங்க, கால் பண்ணியிருப்பாங்க. அந்த அதிகாரிகளும் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ சிவனாண்டி முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து அவங்கள வந்து வெளுத்தெடுத்துறாங்க. அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து நிரூபணம் ஆயிருது. அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி நவீனை வந்து மருமகனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா பஞ்சாயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி தான் வந்து நவீனை வந்து என்னதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அதை நிரூபிக்கும் விதமாக நம்ம துர்கா வந்து அவங்க அம்மாவோட வளையலை கொண்டு போய் காட்டுறாங்க. என் புருஷனோட செருப்பு கடந்த இடத்துல தான் இந்த வளையல் கடந்து, இது எங்கள் அம்மாவோடது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆனால் சரிப்படுமான்னு தெரியலை. நான் அதிகாரிகளை வர வச்சு இவங்க அம்மாவை பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு அதிகாரிகளை வர வச்சு அவங்க அம்மாவை வந்து மாட்டி விட்டுறாங்க. சந்திரகலா செம்மையாக சிரிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சிக்கியாச்சு. இனி இந்த வீட்டுக்கு ராஜா நான் தான். அவங்க நம்ம துர்கா மட்டுமே காணோம். நம்ம அக்காவை வந்து பழி வாங்குறதுக்கு அப்படின்னு வந்து இந்த பகடக்காய் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இனி வந்து சாமுண்டேஸ்வரி ஒரு கொலகாரியாட்டு காலம் ஃபுல்லாக வந்து கம்பி எண்ண போகிறதான் நவீன் எப்படியும் உயிரோடி வர போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல திமிராக இருக்கிறாங்க. இந்த டிரைவர் பையன் எங்கெல்லாமோ போய் தேடி பார்ப்பான், ஆனால் நவீன் வந்து கிடைக்க மாட்டான். நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம நவீன் வந்து அந்த பெட்டிக்குள்ளே ஞாபகம் வந்து இருக்காங்க. என்னடா காலில் ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு வந்து பார்க்க நேரம் வந்து ஒரு செல்ஃபோன் வந்து கிடைக்குது. மூச்சு முட்டுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியல. இக்கட்டான நிலைமையில் கடவுளே காப்பாற்று அப்படின்னு வந்து நம்ம நவீன் நினைக்க நேரம் தான் அந்த செல்ஃபோன் கடவுள் கணங்க வந்து கிடைக்குது. அதை எடுக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு கால் பண்ணி, நான் இந்த ஊரில் உள்ளவங்க என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னை வந்து யாரோ ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோன்னா அதிகாரிகள் பயப்படாதுங்க, நாங்கள் வாரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. யார் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து கேட்ட உடனே சிவனாண்டியும் முத்துவேலன் தான் அப்படின்னு வந்து உண்மையை குட்டு வைக்கிறாங்க. நம்ம நவீன் அதோட கார்த்திகை கால் பண்ணுறாங்க. கார்த்தி அப்படின்னு வந்து சொன்னோன்னா, நவீன் எங்கடா இருக்க, உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தேடணும், எங்கடா இப்போ இருக்க அப்படின்னு வந்து கேட்ட உடனே, என்ன இந்த சிவனாண்டி மண்ணுக்குள்ளே தோண்டி புதைச்சி வச்சுருக்கான். என்னால் இப்போ வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாற்று, தலை சுற்றுது, அப்படியே மூச்செல்லாம் அடைச்சது மாதிரி இருக்குது, எனக்கு சுவாசிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஓடி வா கார்த்தி, என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்த மயில் வாகனம் கேட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன உயிரோடி வச்சு புதைச்சிருக்கானா இந்த சிவனாண்டி, சாதாரண ஆள் இல்லைப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படியாவது இப்போ நவீனை கண்டுபிடிக்கணும். இந்த லொக்கேஷன் எந்த மொபைல் எங்கே லொக்கேஷனில் காட்டுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்து அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அங்கே மண் வந்து இப்போ தான் வந்து தோண்டி 3 கணங்காக இருக்குது. அப்போ இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து தோன்றுறாங்க. பெட்டிக்குள்ளே இருக்க நவீனை வந்து மீட்டுறாங்க. நவீனை தூக்கி வச்சு கதறி அழுறாங்க. நவீன் வந்து மயக்க நிலைமையில் இருக்கான். நம்ம ராஜா பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்டாக இருந்து நீ இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் உனக்கு கஷ்டப்பட்டுட்டா, இது நீ ஒத்தைக்கு ஒரு பையன், உங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சால் துடிச்சு போயிடுவாங்கடா, எலும்புடா எலும்புடா அப்படின்னு வந்து நம்ம நவீனை அப்படியே தண்ணி தொளிச்சு மயக்க நிலையை போக்கி எழுப்ப வச்சுட்டாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் வந்து நம்ம சிவனாண்டியும் முத்துவேல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எல்லாம் சின்னத்தைக்கு வேலை தான், சின்னத்தைக்கும் இதில் தொடர்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாட்டுனாடி உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட இந்த இது வந்து பண்ணினது ஒன்று, இந்த மாதிரிக்கு பண்ணது வந்து நம்ம அத்தை தான் அப்படின்னு வந்து சிவனாண்டி முத்துவேல் சந்திரா எல்லாம் நிரூபித்து இப்போ அவங்க வந்து துர்கா வந்து இவங்க தான் செய்தது, அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேஷனில் கம்பி என்ன வச்சுட்டாங்க. ஏன்னா துர்கா சந்தேகம் படும்படியாக அந்த சின்ன அத்தை இருக்காங்கள, வளையலை கொண்டு நம்ம அத்தையோட வளையலை அந்த இடத்துல ஒன்று செருப்பு போட்டு இதையும் போட்டு வச்சுட்டாங்க. அதனால நம்ம அத்தையை வந்து அதிகாரிகள் வந்து
வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க. வா முதல்ல ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அதிகாரிகள் வந்து வந்துறாங்க. நம்ம நவீன் கால் பண்ண உடனே அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம வாக்குமூலம் வந்து சொல்கிறாப்புல நம்ம நவீன் இந்த நிலைமைக்கு என்ன ஆக்குனது இந்த சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சிவனாண்டியே வந்து தேடி போகிறாங்க. சிவனாண்டி ஜாலியாட்டு இருக்காப்புல. என்ன அதிகாரிகள் இங்கே வராங்க அப்படின்னு வந்து உடனே வந்து சிவந்தாண்டிக்கு படப்படுறாங்க. என்னங்க நீங்கள் நவீனை மண்ணுக்குள்ளே தொட்டி புதைச்சி வச்சிருக்கீங்களா? இப்போ நவீனே வந்து உயிரோடி வந்து வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து அதிகாரிங்க நேராக சிவனாண்டியும் முத்துவேலையும் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம நவீனை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நவீன் உண்மையெல்லாம் கக்குறாங்க. அதோட நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிய வருது. உயிரோடிய வச்சு நம்ம நவீனை இந்த பாடுபடுத்தியிருக்கான் இந்த சிவனாண்டி. அவனை விட போகிறதில்ல. என்ன பழி வாங்கணும். அதுக்காக என் மகளுக்கு வாழ்க்கையை அழிக்கணும்னு தான் இந்த சிவனாண்டி இந்த முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து கலங்கி நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா நம்ம துர்காவை பார்த்து இந்த பாரு மன்னிச்சிரு துர்கா, நீ வந்து நினச்சது மாதிரி உன் கணவர் வந்து இப்போ உனக்கு கிடச்சிட்டாரு. உனக்கு சந்தோஷம் தானே? நான் அவரை இன்னுமே பண்ணலை தெரியும்மா, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம துர்காவுக்கு கையை பிடிச்சி உன் கணவர் மேலே எனக்கு கோபம் இருந்த துர்கா, ஆனால் அவரை கொல்ல அளவுக்கு நான் இல்லை. அவர் வந்து சாகணும்னு நினைக்கல. உன் வாழ்க்கையிலையும் எனக்கு அக்கறை இருக்குது. உன்னை பெத்தவடி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் புரிஞ்சுதம்மா. இப்போ நான் தான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம சந்திரா சித்தி வந்து தொடர்பு இருக்குமா? என்னடி சொல்கிறா? ஆமாம், சந்திரா சித்தி தான் உன்னோட வளையலை எடுத்து நவீனோட செருப்பை போட்டு பக்கத்தில் போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்னோட கணவர் வந்து அவரை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு வந்து தான் சிவனாண்டியை அடித்ததுக்காக தான் வந்து நம்ம சித்தி கோவப்பட்டு நவீனை இந்த மாதிரிக்கு பண்ணது அப்படின்னு வந்து குட்டுன்னு உண்மையை தூக்கி வைக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் அப்படியே தலைக்கேறுது. என்ன இந்த சந்திரகலா என்ன சிவனாண்டி கூட தொடர்புலையா இருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தடிக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் வந்து இந்த சந்திராவை வெளுத்தெடுத்தா தான் முடியும் அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட இந்த பாரடி, நீ வந்து உன் கணவரோடையே நீ சேர்ந்து வாழு. எங்கள் வீட்டில் இருந்து குட்டையை கிளப்புனது போதும், இனி நீ அவரு கூட வந்து வாழு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க. நம்ம சந்திரா வந்து பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சிவனாண்டிக்கு வீட்டுக்கு போய் இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் சவாலில் வந்து என்ன நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ யார் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா கேட்குறாங்க. டே டிரைவர் பயலை, நான் உன்னை விட போகிறது இல்லை. நீ எனக்கு புருஷனையே வந்து மாட்டி விட்டுட்டால, நான் உன்னை விட மாட்டேன்டா. என்னைக்குனால உன்னை வெளுத்தெடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம சந்திரகலா. அதே நேரத்தில் நவீனையும் துர்காவையும் நீ எங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்கலாம், வா தாராளமாக அவங்க இங்கே வாங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மருமகனா நவீனை ஏற்றுக்கிட்டாங்கங்க.